ஹை, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெயசேகர் ராமமூர்த்தி. நான் ஒரு மருந்தாளுநர். இதனால் வரைக்கும் நான் லைவோ இல்லை வேறு எந்த வீடியோவோ போட்டதில்லை. இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி வீடியோ மாதிரி போட்டுருப்பேன். உங்களுக்கு ரீல்ஸோ இல்லை வீடியோ போட்டுருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் ஏன் லைவில் வர்றேன் அப்படின்னா, சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ், நீரிழிவு, இது மூணுமே ஒரே வியாதியை தான் குறைக்கும். ஆனால் அது வியாதி இல்லை. சர்க்கரை வியாதி அப்படின்னா எங்கேருந்து சர்க்கரை வருது? குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. மாவு சத்து உள்ள எந்த பொருளை நீங்கள் சாப்பிட்டாலும் அது ஃபைனலாக குளுக்கோஸாக மாறும். இல்லை புரதச்சத்துமே குளுக்கோஸாக மாறும், கொழுப்பு சத்தும் குளுக்கோஸாக மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்டிங்கன்னா அந்த குளுக்கோஸ் பேர்ன் ஆகி வெளில போயிடும். கார்பன் டை ஆக்சைடாவோ இல்லை யூரினேஷன்லையோ போயிடும். சிம்பிள். சாப்பிட்ட சாப்பாடு வெளியில் போகும், அவ்வளோதான். எடுத்துக்கிட்ட எனர்ஜி பேலன்ஸ் ஆகணும், அவ்வளோதான். அப்போது என்ன சொல்லணும்? சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். அவங்க யாருக்குமே குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது, பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பயப்படாமல் இருங்க. பயம்தான் கொல்லின்னு இந்த 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 வீடியோவுக்கு டைட்டில் வச்சதுக்கான ரீசனே அதுதான். ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு உயிர் பயத்தை காட்டுறாங்க, அதனால் நீங்கள் பயப்படுறீங்க. இந்த பயம் தேவையில்லாத ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். நான் சும்மா சொல்கிறேன்னா இல்லை, படிச்சுட்டு தான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு ஒரு டெசிக்னேஷன் இருக்குது, ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. அது தமிழில் மருந்தாளுநர் சொல்லுவோம். முன்னொரு காலத்தில் இருந்தது கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் யார்? ஃபார்மசிஸ்ட்னா யார்? மருந்தாளுநர்னா யார்? இது எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி தெரிகிறது டாக்டர் தான். ஊசி போட்டால் டாக்டர். ஆனால் அந்த டாக்டர் கையில் கொண்டு வந்து ஊசியை கொடுக்குறாங்கல்ல, அது யார் தெரியுமா? நாங்கள் தான். ஊசியை தயாரிக்கிறவங்க, ஊசி மருந்தை தயாரிக்கிறவங்க, மருந்தை கண்டுபிடிக்கிறவங்க, இது எல்லாமே நாங்கள் தான். அதனால தான் அரசாங்கமே சட்டப்படி எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு. என்ன பொறுப்பு அது? மருந்தாளுநர்கள் மட்டும்தான் இந்த சுகாதாரத்துறையோட, மருத்துவத்துறையோட பாதுகாவலன். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபார்மசிஸ்ட் ஆர் கார்டியன் டு த ஹெல்த் இண்டஸ்ட்ரி. இது சும்மாலாம் கொடுக்கல. ஏன்? ரேஷனல் யூஸ் ஆஃப் மெடிசின். எங்கே தேவையோ அங்கே தான் மெடிசின் யூஸ் பண்ணணும். சர்ஜரி தேவைப்பட்டால் சர்ஜரி பண்ணணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவில் இருக்கிற 90%, இன்னும் சொல்லப்போனால் 99% ஃபார்மசியில் ஃபார்மசிஸ்டே இருக்க மாட்டாங்க. ஃபார்மசிஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை ஃபார்மசிஸ்ட்டுக்கிட்டே இருந்து வாடகைக்கு எடுத்து ஃபார்மசியை ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபார்மசினாவே சில பேருக்கு புரியாது. ஃபார்மசினாக்க மருந்தகம். உங்களுக்கெல்லாம் மெடிக்கல் ஷாப்னு சொன்னால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். மெடிக்கல் மருந்து கடை அப்படின்னு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதோட டெர்மினாலஜி ஃபார்மசி. கரெக்டான தமிழாக்கம் மருந்தகம். மருந்தகம்னா டிஸ்பென்சரி. நாங்கள் தான் டிஸ்பென்ஸ் பண்ணணும். ஒரு குவாலிஃபைடு பர்சன் டு டிஸ்பென்ஸ், அது யாருன்னா ஃபார்மசிஸ்ட்டு தான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் மருந்தை பற்றி தலை முதல் கால் வரை. மருந்தை பற்றின எல்லா விஷயங்களும் ஃபார்மசிஸ்ட்டு மட்டும்தான் தெரியும். டாக்டர்ஸுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. டாக்டர்ஸ் படிச்சுட்டு மறுபடி பிஹெச்டி பண்ணுறாங்கல்ல இண்டிவிஜுவலாக, அவங்களுக்கு வேணால் தெரிய வாய்ப்பு இருக்குது. பழைய காலத்து ஆளுங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்குள்ள டாக்டர்ஸ் முடித்தவங்க, எம்பிபிஎஸ்ஸோ இல்லை எம்டியோ முடித்தவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மசியோ இல்லை ஃபார்மகாலஜியோ ஃபார்மசூட்டிக்ஸோ. இந்த ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் டாக்டர்ஸுக்கு இருக்கவே இருக்காது.
எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அதில் அவங்க ஸ்ட்ராங்காகவும் இருக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி தானே அவங்களும் இருந்தாகணும். ஏன் சிலபஸ் என்னன்னு அவங்களுக்கே தெரியும். நான் எல்லா டாக்டருக்கும் எதிரானவன் இல்லை, நான் டாக்டர்ஸுக்கும் எதிரானவன் இல்லை. ஆனால் மருத்துவத்துக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஒரே ஒரு பேராசிட்டமால் போட்டாவே ஃபீவர் சரியாயிடும்ன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு அட்டையை கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம்? இது எங்கே நடக்குதுன்னா, அதிகமாக ஓன் ஃபார்மசி வச்சிருக்க டாக்டர்ஸால் ரன் பண்ணப்படுற நடத்தப்படுற மருத்துவமனைகளில் தான் இது அதிகமாக நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களை டாப்பிக்கை டைவர்ட் பண்ண விரும்பலை. ஃபைனல் நான் வந்துடுறேன். நாங்கள் ஏன் பாதுகாவலன் அப்படின்னா, ஒரு உயிரை பயமுறுத்தி, எந்த உயிராக வேணா இருக்கட்டும், அந்த உயிரை சோறு திங்க வைக்கிறது தான் ஒரு மருத்துவனோட சாதனை. சாப்பிடாம இருக்கிற ஒரு ஜீவனை சாப்பிட வைக்கிறது தான் சாதனை. அதுதான் மருத்துவம். அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு சொல்லிட்டு போயிட்டார். இதில் நான் இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் ஆரம்பித்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பேர் கூட நாடி பயமறியார் அறக்கட்டளை. அது என்னோட சொந்தமான ட்ரஸ்ட். அதை நான் ரெஜிஸ்டர்லாம் பண்ணலை. எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற எண்ணமும் தோணலை. அதை நான் கமர்ஷியலாக கொண்டு போகவும் இல்லை. ஒரு அறக்கட்டளைங்கிறது அது அறக்கட்டளையாக இருக்கணும். அதை கமர்ஷியலாக கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. 100 ரூபா அந்த அறக்கட்டளைக்கு வந்துச்சுன்னா அடுத்த 10வது நிமிஷம் அந்த 100 ரூபாய் யாருக்காவது ஏழைங்களுக்கு போயிடும். நான் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். அப்படி தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை கவர்மெண்ட்டு அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குது உங்கள் அறக்கட்டளையில், அதனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும்னு ஒருவேளை கவர்மெண்ட் எனக்கு ஆர்டர் போட்டால் நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவேன். இல்லைன்னா நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் லஞ்சம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெவென்யூவில் எவ்வளோ லஞ்சம் நடக்குது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எவ்வளோ லஞ்சம் நடக்குது, சுகாதாரத்துறையில் எவ்வளோ லஞ்சம் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன். எவ்வளவு தயாரிக்கிறதுக்கு ஒரு மருந்து செலவு ஆகும், அதை தயாரிக்கிற இடத்துல இருந்து மருந்தை யூஸ் பண்ணுற பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் எவ்வளோ ஆகும், ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு பொருளுக்கு எவ்வளோ விலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சட்டம் இருக்குது. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மசி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்குது. எப்படி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCIயோ அதே மாதிரி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா தன்னோட கடமையை சரிவர செய்யுதா இல்லையா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அது சரியாக செஞ்சால் மெடிக்கல் கவுன்சில் சரியாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த தலைமை பொறுப்புக்கு வர்றவங்க யாரும் அந்த பொறுப்பை சரியாக செய்கிறதா எனக்கு தெரியல. ஓகே, இப்போது பயம்தான் கொல்லி அப்படிங்கிற டாபிக் வருவோம். இந்த பயம்தான் கொல்லி அப்படிங்கிற டாபிக் நான் வச்சதுக்கான காரணம், யாராவது உங்களை தூண்டியிருப்பாங்க. ஒரு சின்ன அடிபட்டு காயம் ஆடுறதுக்கு கொஞ்சம் நாளாக இருக்கும். மாப்பிள்ள உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும் போட்டிருக்கு, சர்க்கரை வியாதி இருக்கும் போட்டிருக்கு, இல்லை நீரிழிவு இருக்கும் போட்டிருக்கு, இந்த 3 தவிர வேறு எந்த வேர்டும் இல்லை. போய் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, அங்கே தான் ஆரம்பம். பிளட் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உங்கள் நண்பரோ இல்லை உங்கள் உறவினரோ இல்லை உங்கள் கேர்டேக்கர் யாரோ உங்கள் நல விரும்பியோ யாரோ ஒருத்தர் அவர் அக்கறையில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க, டயபெட்டிஸ் ஒரு விஷயம் 199 பேருக்கு உண்மை இல்லை. அது ஒரு வியாபாரம், மருந்து விற்கிறதுக்கான வியாபாரம், டாக்டர்ஸ் ஃபீஸ் வாங்கிறதுக்கான வியாபாரம், ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் வாங்கிறதுக்கான வியாபாரம். ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் எதுவும் ஹாஸ்பிட்டலாக இருந்ததில்லை, எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகிடுச்சு. ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி சார்ஜ், 10,000 ரூபா சார்ஜ், 20,000 ரூபா சார்ஜ், ஏசி இருந்தால் ஒரு சார்ஜ், ஏசி இல்லைன்னா ஒரு சார்ஜ். இட்ஸ் லைக் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் ரன் ஆகிட்டு இருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலுமே, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும்.
நான் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அங்கே போனீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். உங்களால் பொறுமையாக இருக்க முடியலன்னா செலவு பண்ணி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க. ஏன்னா உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா போங்க. ஆனால் காசே இல்லாதவங்களும் கடன் வாங்கி நகையை விற்று நிலத்தை விற்று ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது. கொஞ்சமாவது மிச்சம் மீதி எத்திக்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அது இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான். அவங்கள்ட்ட எம்ப்ளாயீஸ் கம்மியாக இருக்கிறாங்க, அது ஒன்று. அவங்க ப்ரொசீஜரை மாற்ற மாட்டாங்க. எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் உங்களோட பாசத்துக்குரிய ஒரு நபர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே அந்த பேஷண்ட் அடுத்தது உயிரோடு இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது டெத்து தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, இல்லைன்னா ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருங்க, இல்லைன்னா மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போயிருங்க. ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் மார்ச்சுரி கிடையாது. நம்பர் 1, மார்ச்சுரி ஒருவேளை இருக்கலாம், ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு ரிஸ்கி ஜாப். அந்த பேஷண்ட் உயிரோடு இருக்கணும், அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருக்கணும். அப்பாவுக்கு புள்ள பார்ப்போம், பிள்ளைக்கு அப்பன் பார்ப்போம். அம்மாவுக்கு புள்ள பார்க்கும், பிள்ளைக்கு அம்மா பார்க்கும். ஸோ உறவினர்கள் எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னா அதுதான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட மூலதனம். அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணும், உங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற பர்ஸை பதம் பார்க்கும். என்னைக்கு உங்கள் பர்ஸு குறையுதோ அவங்க மெல்ல மெல்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உங்களோட உறவினரை இல்லை நோயாளியை, ஒரு அப்பா சேர்த்திருந்த மகனாக இருக்கலாம், இல்லை மகன் சேர்த்திருந்த அப்பாவாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட்டை வெளியேற்ற ஆரம்பிப்பாங்க. அவங்க ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம். நான் சொல்கிறது ப்ரைவேட் மருத்துவ உலகம். அதுக்கு எல்லாமே காரணம் நம்ம தான். ஒரு மருத்துவத்துக்கு விளம்பரமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட்னே ஒன்று இருக்குது. மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே நோட்டீஸ் சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு விளம்பரம் வருது, மருந்துக்கு விளம்பரம் வருது. ஒரு சொல்ல வேணாம், நான் மென்ஷனே பண்ணுறேன். சில பல நடிகர்கள் வந்து டயபெட்டிஸ்க்கு மெடிசின் விற்கிறாங்க எல்லா டிவிலையும். இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரியல. டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வியாபாரத்துக்காக பண்ண வேண்டிய விளம்பரங்களை கொண்டு வந்து உங்கள் தலையில் திணிக்கிறதுக்கான ஒரு ஊடகமாக தான் இருக்குது. ஊடகங்களின் ஊடகம் டெலிவிஷன். நம்ம வீட்டு வாசலில் வந்துடுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீரியல். பெண்களுக்கு எப்பொழுதுமே அடுத்தவங்களை பற்றி பேசுறது பிடிக்கும். என்ன சொல்கிறது, கிசு கிசு, தன்னோட விஷயத்தை பார்க்காம அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. பொதுவாகவே அவங்களோட டார்கெட் எல்லாமே சீரியல். நீங்கள் எந்த சீரியலை வேணாலும் பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், புரணி பேசுறது, இந்த மாதிரியான டயலாக் தான் வரும். அதை நல்ல பீக்கில் கொண்டு போயிட்டு டக்குன்னு ஒரு பிரேக் போடுவாங்க. அந்த பிரேக் இல்லைன்னா அந்த நாடகம் தயாரிக்கிறதுக்கு காசு கிடையாது. ஏன், அந்த பொருளை வாங்கினாதான் அந்த கம்பெனி அந்த டிவிக்கு காசு கொடுக்கும். எந்த கம்பெனியோட பொருள் அதிகமாக விற்கிதோ அந்த பொருள் வந்து அதிகமாக விளம்பரம் வரும். ஆனால் தரம் கேள்விக்குறி. அப்போது தரமே இல்லாத ஒரு பொருளை செலவு கம்மியாக தயாரித்து விற்கிறதுக்கான ஒரு ஊடகமாக தான் எல்லா டெலிவிஷனும் இருக்குது. ஆனால் இங்கே அந்த பொருள் மருத்துவமாகவும் இருக்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அந்த ஃபோன் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க, தப்பாக சொல்கிறாங்க எல்லாம். டயபெட்டிஸுக்கு அதை பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி கருவிழி, தனி கைரேகை. ஒவ்வொருத்தனுக்கும் இண்டிவிஜுவலாக ரேகை உண்டு. அதோட மிகப்பெரிய சக்ஸஸே நம்மளோட யூஐடி, யூனிக் ஐடென்டிட்டி டாக்குமெண்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆதார்.
அப்போ பயோமெட்ரிக் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட கைரேகையோ இல்லை கருவிலையோ மாறாது, ஒவ்வொருத்தருக்கும் யூனிக். அதனால தான் அந்த பயோமெட்ரிக்கை நம்புகிறாங்க எவிடன்ஸ் பேஸாக. இந்த சுச்சுவேஷனில் ஒரு பிபி, ஒரு சுகர், ஒரு ஹீமோகுளோபின் லெவல், இது எல்லாமே ஒரு ஆவரேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 6 feet 6.1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் 5 அடி இருப்பாங்க, சில பேர் 4 அடி இருப்பாங்க, 4.5 அடி இருப்பாங்க. அவங்களோட ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட பிளட் வெசலோட லெங்க்ஸ் இருக்கும். ஏன் இந்த லெங்க்த்தை பற்றி பிளட் வெசல்னா புரியும்னு நினைக்கிறேன். ரத்த குழாய், இதயத்திலிருந்து போகிற ரத்த குழாய், இதயத்துக்கு வர்ற ரத்த குழாய். இந்த இரத்த குழாய்களோட நீளம், அகலம், இது எல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுபடும். அப்படி இருக்கும்போது எப்படி கைரேகை எல்லாருக்கும் இண்டிவிஜுவலோ அதே மாதிரி தான் அவங்களோட ஒட்டுமொத்த உடம்போட ஃபங்க்ஷனும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல். இதில் காமன் ஃபேக்டர் பல இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை பற்றி நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். இதில் அதிகமாக சக்ஸஸ் ரேட் காமிச்சது கண் தானம் மட்டும்தான். கண்ணுன்னா கண்ணை அப்படியே நோண்டி வச்சிட மாட்டாங்க, அது எல்லாருக்கும் அந்த கற்பனை இருக்கும். கண்ணில் இருக்கிற லென்ஸை மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க. அந்த லென்ஸுக்கு எந்த ஒரு சர்க்குலேஷனும் கிடையாது, பிளட்டே அங்கே போகாது. ஆனால் அந்த லென்ஸை பாதுகாக்கிறதுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த 4 ஹவர்ஸ்க்கு மேலே அது டீக்ரேட் ஆகும். ஒன்ஸ் ஒரு பேஷண்ட்டோ இல்லை ஒரு அந்த கண்தானம் பண்ணுறவங்களோ தவறிட்டாங்கன்னா அந்த கண்ணோட அந்த பீப்புள் அது மேடப் ஆஃப் செராமிக். இந்த செராமிக்கை கெடாமல் பார்த்துக்கிறது, டீக்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது, இல்லை டீஜெனரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே அதை எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால தான் இறந்த 4 மணி நேரத்துக்குள்ளே அந்த கண்தானத்துக்கு பண்ணவங்களோட அந்த ஐ பீப்புளை மட்டும் எடுத்து போவாங்க. அதுக்கு மேலே அது இருந்தது அப்படின்னா அது டீஜெனரேட் ஆகிடும். ஏன்னா பேஷண்ட் நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபங்கஸ் அந்த லென்ஸை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த லென்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதில் எந்த உயிரும் கிடையாது, லென்ஸுக்கு உயிரே கிடையாது, அது லென்ஸ் அவ்வளோதான். மறுபடியும் அந்த லென்ஸை இன்னொரு கண்ணில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பார்வை மறுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும்தான் சக்ஸஸாக இருக்கும். அதிகமான சக்ஸஸ் ரேட்டு ஐ பீப்புள் டொனேஷன் மட்டும்தான். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் கிட்னியை தானம் பண்ணுறேன், இதயத்தை தானம் பண்ணுறேன், இது எல்லாமே சக்ஸஸ் ரேட் வித்தின் 10 to 20% அவ்வளோதான். நம்மளோட பாரத பிரதமர் வாஜ்பாய், அவருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க. ஏன் அவர் பேரை சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு அப்போது அதுதான் ஃபெமிலியராக இருந்தது. வாஜ்பாய் அவருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலுமே அவரால் அதுக்கப்புறம் நடக்க முடியல, சரியாக நடக்க முடியல. அப்போ அறுவை சிகிச்சை பண்ணி என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த யூனிக்னஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேகை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருவிலி ரேகை இருக்கும். அந்த மாதிரி டிஎன்ஏவும் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் தான். அப்போது ஒருத்தரோட டிஎன்ஏ இன்னொருத்தரோட டிஎன்ஏ கூட சேர்றது எங்கே சேரும் அப்படின்னா தாயோட கர்ப்பப்பையில் மட்டும்தான் சேரும். ஃபெர்டிலைசேஷனில் சேரும். அது ஒரு நேச்சுரல் என்ன சொல்கிறோம், அதிசயம், இயற்கையோட அதிசயம். கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது, இயற்கையை நம்புகிறேன். கடவுள் அப்படின்னு இருக்காங்கன்னா நம்மளோட அப்பா அம்மா, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் போக விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் கோவில் எல்லாமே சமாதி தான். சமாதியை ஒவ்வொருத்தராக அடுத்தது வழிபட ஆரம்பித்தோன்னா அது கோயிலாக மாறிடுச்சு, அவ்வளோதான். குலதெய்வம் கோயில் அதுதான் மறுபடியும் எல்லாருக்கும் பொதுவான கோயிலாக மாறுது. எல்லாத்தையும் டச் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த மருத்துவத்துறை ஏன் இந்த சர்க்கரை வியாதியை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுது ஏன்னு நான் சொல்கிறேன். பொதுவாகவே மருத்துவத்துறையில் இருக்கிற எங்களை மாதிரி ஆட்கள், நாங்கள் மருந்தாளுநர், நர்சஸ் இருக்காங்க, செவிலியர், மருத்துவர்கள், டாக்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ரீசன் என்னென்னா, இந்த மான்சூன் சீசன்
மழைக்காலம் ஆரம்பித்து பனிக்காலம் முடிகிற வரைக்கும். அப்போ தான் மாய்ஸ்சர்ஸ் அதிகமாக இருக்கும், அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், ஹியூமிடிட்டியில் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும். இந்த மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும்போது தான் ஏர்போர்ன் டிசீஸ், வாட்டர் போர்ன் டிசீஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த வெக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, டிரான்ஸ்மிட் ஆகிற மெத்தட். ஸோ இது மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி ஸ்ப்ரெட் ஆகிற இந்த விஷயங்கள் இந்த 6 மாதம் தான் நடக்கும். வின்டர் சீசனும் இந்த பனிக்காலமும் ரெய்னி சீசன் மழைக்காலம், இந்த ரெண்டும் தான் அதிகப்படியாக மருத்துவத்துறைக்கு வேலை வைக்கிற நாட்களாக இருந்தது ஒரு காலத்தில். மீதி 6 மாதம் சும்மா தான் இருப்பாங்க. உண்மையை சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸுக்கு 6 மாதம் சம்பளம் கொடுக்கறது வேஸ்ட். அவங்கள எங்கேயாவது டூர் அனுப்பிச்சிடலாம். ரிமைனிங் இருக்கிற 6 மாதம் ஹையஸ்ட் சேலரி கொடுக்குறது. 6 மாதத்துக்கு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்னா எல்லா டாக்டரும் இல்லை, எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, அதனால் வச்சுக்கலாம். 19 பேசுகிறது சில சமயங்கள் முட்டாள்தனமாகவும் போகும் இல்லையா. டாக்டர்ஸோட நம்பர்ஸை கம்மி பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறது, நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து ஃப்ளோரப் பண்ண தேவையில்லை. எது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்? டயபெட்டிஸு, நம்மளோட எல்லாருக்கும் கிளியை கொடுக்குற புற்றுநோய், கேன்சர். கேன்சர்னு அப்படியே தமிழாக்கம் பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி தான் ஏஐ வந்துருச்சுல. கேன்சர் அப்படின்னா நண்டு தான். நண்டுக்கு இங்கிலீஷில் கேன்சர்னு பேர். ஆனால் ஆக்சுவலாக டெர்மினாலஜி, அந்த கேன்சருங்கிற வார்த்தை தான் எல்லாரையும் பயமுறுத்துது. மெடிக்கல் டெர்மினாலஜியில் ஆக்சுவலாக அதுக்கு பேர் கார்சினோமா. இது உங்களுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு பயம் வராது. அது வந்து கார்சினோமா அப்படின்னு சொன்னால் பயம் வராது. கார்சினோமா இஸ் நத்திங் பட் கேன்சர். கலோக்கியல் டெர்மினாலஜியில் கேன்சர் அப்படின்னு பழக்கப்படுத்திட்டாங்க. ஆனால் கேன்சர் அப்படிங்கிறது ரியல் மெடிக்கல் டெர்மினாலஜி இல்லை. அதோட டெர்மினாலஜி கார்சினோமா அப்படிங்கிறது தான். இவ்வளோ பிரச்சனைகள் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை ஏன் இவ்வளோ ஃப்ளோரப் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே வியாபாரம் தான். எல்லாம் வியாபாரம் தான். இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிற ஒரு தனியார் நிறுவனம் அடுத்த வருஷமே இன்னொரு பிரான்ச்சை போடுறாங்க. பிரான்ச் போடுறதுக்கு இது நீங்கள் ஒன்றும் சோறு கொடுக்கல, வியாதியை கொடுத்து அவங்கள்ட்ட காசு கொடுக்குற வேலையை பார்க்குறதுக்கு பிரான்ச் போடுறீங்க. அது ஒரு விதத்தில் வியாபாரம் ஆனதுனால வந்த வேணா இது. ஓகே, இதெல்லாம் என்னோட ஆதங்கத்தை சொன்னது. இவ்வளோ ஆதங்கமும் என்னோட ஏஜ் இப்போ 45. இந்த 45 வருஷத்தில் என்னோட சிறுபிள்ளைத்தனமான இருந்த காலத்தில், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹெல்த்னா என்ன, மருத்துவம்னா என்ன, அரசியல்னா என்ன, எது உண்மை எது பொய், எல்லா அனுபவமும் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயம் எங்கேயுமே பெருசாக ரீச் ஆகாது. அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். முன்னாடி விட்டா அந்த அளவுக்கு ஒரு வேலை இல்லை, எதுவுமே இல்லை, என்ன சர்க்கரை வியாதி இல்லைன்னு சொல்கிறாரு. இப்படி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உண்மை நிலவரம் என்னென்னா, சர்க்கரை வியாதி ஒரு வியாதியே கிடையாது. சர்க்கரைன்னா என்ன அப்படின்னு எந்த டாக்டர் கேட்டாலும் அவங்களுக்கே பதில் தெரியாது. என்ன சார் சர்க்கரைன்னு கேட்டு பாருங்க. யாராவது சர்க்கரை வியாதிக்காரங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தா, உங்களோட கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், உங்களோட குடும்ப மருத்துவரோ இல்லை நீங்கள் ரெகுலராக பார்த்துருக்க டாக்டரோ அவர்கிட்ட கேளுங்க, சர்க்கரை வியாதினா என்ன தான் டாக்டர் அப்படின்னு கேளுங்க. எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க டாக்டர்னு கேளுங்க. அதோட அறிகுறிகள் என்னன்னு கேளுங்க. யாராவது ஒருத்தர் கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பார்த்து நீங்கள் சாப்பிட்ற டயபெட்டிக் மெடிசினை தூக்கி குப்பையில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் நான் வீடியோ போடுற இந்த நிமிஷத்தோட என்னோட எய்ம். நான் சொந்தமாக ஃபார்மசி வச்சுருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் என்னோடய ஃபார்மசியை முடித்து 25 வருஷம் கழித்து ஃபார்மசி ஓப்பன் பண்ணியிருக்கேன், ரீட்டைல். பட் என்னோட நோக்கம் கடைசி வரைக்கும் என்கிட்ட டயபெட்டிஸ் மெடிசன் ஏன் ஃபார்மசியில் கிடைக்காது, அது எவ்வளோ பெரிய டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலுமே என்கிட்ட கிடைக்காது, என்கிட்ட கவுன்சிலிங் கிடைக்கும்.
அவங்கள பயத்தை போக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன். டயபெட்டிக் மட்டும் என்கிட்ட மருந்து கிடைக்கவே கிடைக்காது, அதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன் நான் உயிர் பயத்தை காட்டி சம்பாதிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் மூட்டை தூக்கி பொழைச்சிக்குவேன். புரியுதா? எனக்கு டிபெண்ட் அதிகமாக யாரும் இல்லை. நான் சம்பாதிக்கிற காசு செலவு பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. அதனால் நான் அதிகமாக சம்பாதிக்கணும்னு அவசியமும் இல்லை. ஒரு 4 பேருக்கு பயத்தை போக்கிட்டுனாவே போதும். அந்த திருப்தி எனக்கு ஒன்று போதும். இந்த வீடியோவை பார்க்குற யாராவது ஒருத்தர் உங்களோட டயபெட்டிக் பில்ஸை தூக்கி குப்பையில் போட்டுட்டிங்கன்னா போதும். முக்கியமான விஷயத்துக்கே வர சர்க்கரை அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு குளுக்கோஸ். ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் குளுக்கோஸ் அப்படிங்கிறத சாப்பிட்ருப்பீங்க. குளுக்கான் டி அப்படின்னு ஒரு பிராண்டு வருது. குளுக்கோஸ் கிறிஸ்டல்ஸ் பவுடர் ஃபார்ம்லேயும் வருது. அதை சாப்பிட்டிங்கன்னா ஸ்வீட்டாக தானே இருக்குது. இதை தான் தப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. குளுக்கோஸ் இனிப்பாக இருக்குது, அதனால் சர்க்கரை வியாதி அப்படின்னு. எஸ், இனிப்பாக இருக்கிறது எல்லாமே சர்க்கரை தான். சுக்ரோஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சுக்ரோஸ் உடம்புக்குள்ளே போனவுடனே 2ஆக பிரியும். குளுக்கோஸாக பிரியலாம், இல்லை குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக பிரியலாம். இது என்ன ஃப்ரக்டோஸு சுக்ரோஸ்ன்னு சொல்கிறேன்னு புரியலையா? குளுக்கோஸ் எப்படி சர்க்கரைன்னு உங்களை பயமுறுத்தினாங்களோ அதே மாதிரி நீங்கள் டேபிளில் வச்சுருக்கீங்களா டேபிள் சுகர், அது பேர் சுக்ரோஸ். வெல்லம் ஜாகரிலேயே சுக்ரோஸ் இருக்குது, அதுலேயே குளுக்கோஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக இனிக்க தான் செய்யும். இந்த இனிப்பு வியாதியாக, இனிப்புங்கிறது நமக்கு சந்தோஷம் தானே கொடுக்கணும், ஏன் துக்கத்தை கொடுக்குது? ஏன் கொடுக்குது அப்படின்னா, ஒரு குளுக்கோஸ் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? ஒரு 100 மீட்டர் ஓடுறாப்புல ஒரு பையன், அவர் ஓடி முடித்தோன்னே நம்ம என்ன கொடுக்குறோம்? குளுக்கோஸ் தானே கொடுக்குறோம். ஏன்? ஸ்டார்வேஷனில் இருப்பான், அவனோட எனர்ஜி டோட்டல் லாஸ் ஆகிடும். அப்போது இம்மீடியட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி குளுக்கோஸை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலை பயமுறுத்தி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு குளுக்கோஸ் தான் தேவை. பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும். இந்த கழுத்தை தாண்டி பிரெயின்குள்ள போகிற ஒரே ஒரு மாலிகூல் குளுக்கோஸ் மட்டும்தான். குளுக்கோஸ் அப்போது அந்த குளுக்கோஸ் உங்களோட பிரெயினுக்கு ரொம்ப முக்கியம், உங்கள் உடம்புக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் எனர்ஜி ரொம்ப முக்கியம். எனர்ஜிக்கு குளுக்கோஸ் முக்கியம். குளுக்கோஸை இம்மீடியட்டாக தர்றது மாவுச்சத்துள்ள பொருட்கள். எது? நீங்கள் டைரெக்டாக டேபிள் சுகரே எடுத்து சாப்பிட்லாம், இல்லை வெல்லத்தை சாப்பிட்லாம், இல்லை சாக்லேட் சாப்பிட்லாம். எதெல்லாம் இனிப்பாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்லாம். இம்மீடியட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சுகர் தான். நீங்கள் டயர்டாக இருக்கும்போது, ஸ்டார்வேஷனில் இருக்கும்போது, ரொம்ப டெபிலிட்டியாக இருக்கும்போது சுகர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்படி எனர்ஜி கொடுக்குற ஒரு பொருளை ஏன் இப்படி ஒரு மாலிகூலை வில்லன் மாதிரி சித்தரிக்கிறாங்க? அதான் சொன்னேன், உங்களோட உயிர் பயம். சர்க்கரை வியாதி வந்தவங்க சாக மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த பயம்தான் உங்களை சாகடி. ஏன்? சர்க்கரை வியாதி ஒன்றும் கொல்ற வியாதி இல்லை, உங்களை வாழ வைக்கிற வியாதி. சர்க்கரை வியாதியே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது ஒரு வாழ்வு முறை குறைபாடு. எப்படி சொல்கிறேன்? இது ஒரு காலத்தில் பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ராயல் டிசீஸ்ன்பாங்க. ராயல் டிசீஸ்னா என்ன? ஒரு ராஜ பரம்பரைக்கு வரும். ராஜா என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு அவன் நிம்மதியாக படுத்து தூங்குவான். தின்னு தூங்குறது தான் ராஜாவுக்கு வேலை. அப்போது சாப்பிட்றீங்க, இன்டேக் இருக்குது, அவுட்புட் இல்லை, அந்த எனர்ஜி பேர்ன் ஆகலை. இந்த எக்ஸசிவ் எனர்ஜி என்னவா ஸ்டோர் ஆகும்? நம்ம 8ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். எக்ஸசிவ் எனர்ஜி அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகுமா? ஸ்கின்னுக்கு கீழே ஆடு உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்கின்னுக்கு கீழே ஃபேட் இருக்கும். நமக்கு ஓகே டயபெட்டிஸ் வருது, ஆட்டுக்குமா டயபெட்டிஸ் வருது? இல்லை. யானைக்கு டயபெட்டிஸ் வருதா? அது ஒபீஸ்ட், நிறைய தின்னு இருக்கு. இல்லை. அப்போது அது தனித்தனி ஸ்பீசிஸ். அந்த ஸ்பீசிஸுக்கு தேவையான அளவுக்கான அது எனர்ஜி அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். எப்படி? ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி தான் நமக்கும் பெல்லி ஃபேட் வருது இல்லையா? அந்த பெல்லி ஃபேட்டை உங்களுக்கு கண்டிப்பாக எனர்ஜி ஸ்டோரேஜ் தான். ஆனால் அந்த எனர்ஜி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறதுக்கு,
அந்த எனர்ஜியை நீங்கள் வேலை செஞ்சு அழிக்கலாம். இந்த எக்ஸசிவ் எனர்ஜி வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கான வழிமுறைகள் இதுதான். சும்மா போய் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, டெய்லி காலையில் ஒரு 1 hour டைமை வேஸ்ட் பண்ணிட்டு ஓடுறது, ஓரமாக கட்டின சைக்கிளை திரும்பி தொடச்சி சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டுறது, அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களோட வேலையை நீங்களே பார்த்துக்கங்க, அடுத்தவன்கிட்ட சொல்லாதீங்க. தோட்டத்தில் வேலை பாருங்கள், நடந்து போக வேண்டிய இடத்துக்கு நடந்து போங்க, சைக்கிளில் போக வேண்டிய இடத்துக்கும் நடந்தே போங்க. அது போதும். மிஷின்களை நம்புறதை குறைச்சிக்கங்க. இல்லை மிஷின்களை நம்பி நீங்கள் சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறீங்க, அந்த நேரத்தை மிச்சம் பண்ண நேரத்தை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் செலவு பண்ணுங்கள். சும்மா செல்ஃபோனை பார்த்துட்டு, வீடியோவை பார்த்துட்டு, டிவியை பார்த்துட்டு, தின்னுக்கிட்டே டிவி பார்க்குறது, தின்னுக்கிட்டே சினிமா பார்க்குறது, இது எல்லாம் ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். சரி, ஃபேட்டாக ஸ்டோர் ஆனால் எனர்ஜின்னு சொல்கிறியா, அப்புறம் ஏன் ஃபேட்டை ஸ்டோர் ஆக விடக்கூடாது அப்படின்னு நீ சொல்கிற? ஃபேட் ஸ்டோரேஜ் நமக்கு தேவை தான். ஆனால் அந்த ஃபேட் ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட த்ரெஷோல்டு ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபேட் நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் கலக்க ஆரம்பிக்கும். இந்த பிளட் ஸ்ட்ரீமில் கலக்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட ரத்த குழாய் ஒரு பைப் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பைப் வாலில் டெபாசிட் ஆகும், ஸ்லோவாக கிராஜுவலாக டெபாசிட் ஆகும். இந்த டெபாசிஷன் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆரிஃபைஸை, இந்த குழாயோட சைஸை குறைக்கும். அல்டிமேட்டாக என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போது டயபெட்டிஸ் பேஷண்ட்டு பயப்பட வேண்டியது டயபெட்டிஸ்க்கு இல்லை, நீங்கள் அதிகமாக சர்க்கரை எடுக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுக்காக இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டியது பிபிக்கு தான். உங்களோட ரத்த அழுத்தத்தை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கணும் எப்போ. அதுவும் நீங்கள் பயந்தால் மட்டும்தான். பயப்படலைன்னா ஒன்றுமே தேவை. நீங்கள் பார்த்து உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பார்ப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரான ஃபேட்டு கரைஞ்சிட்டே இருக்கும். பசிக்கும் போது சாப்பாடு எடுத்தால் போதும், தாகம் எடுக்கும்போது தண்ணி குடித்தா போதும், யூரின் வரும்போது யூரின் போங்க, மோஷன் வரும்போது மோஷன் போங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ இல்லை உங்கள் உடம்பு என்ன கேட்குதோ அதுக்கு செய்யுங்கிறது தான். இதுதான் நார்மல் லைஃப். இந்த கண்டிஷனுக்கு பேர் ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னா த நார்மல் பாடி ஃபங்க்ஷன், அதுதான் ஹோமியோஸ்டேசிஸ். ஒரு நார்மல் பாடி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான மாலிகூல் நம்ம உடம்புல வேலை பார்க்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் உடம்புல ரத்தத்தில் கலந்து எல்லா இடத்துக்கும் எனர்ஜியை கொடுக்கறதுக்காக வேண்டி அதுக்கு சப்போர்ட்டிவாக ஏகப்பட்ட விட்டமின்ஸ் வேலை பார்க்கும், மினரல்ஸ் வேலை பார்க்கும், என்சைம்ஸ் வேலை பார்க்கும், ஹார்மோன்ஸ் வேலை பார்க்கும். நான் சொன்னேன் இல்லையா, 99.9% பேஷண்ட்டு டயபெட்டிஸாக ஆக்கப்பட்டிருக்காங்க. அந்த 0.01% இருக்காங்க இல்லையா, அந்த பேஷண்ட் உண்மை தான். அந்த பேஷண்ட் யார்? அவன் தான் ரியல் டயபெட்டிக் பேஷண்ட். அது யார்? அந்த பேஷண்ட் தான் ஹார்மோனே செக்ரீட் ஆகாத பேஷண்ட், இல்லை ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுல டிஃபெக்ட் இருக்கிற பேஷண்ட். எந்த ஹார்மோன்? இன்சுலின் ஹார்மோன். இன்சுலின் ஹார்மோன் செக்ரீட்டே ஆகாத ஒரு ஆள் தான் ரியல் டயபெட்டிக் பேஷண்ட். இந்த கண்டிப்பாக எல்லா டாக்டரும் ஒத்துப்பாங்க. ஏன் இன்னைய சூழ்நிலையில் டயபெட்டிக் பேஷண்ட்டே ஒத்துப்பாங்க. டைரெக்டாக ஏன், இம்மீடியட்டாக ஏன் யாருமே இன்சுலின் போடுறதில்ல? அதுக்கு முன்னாடி மெட்ஃபார்மின் ஏகப்பட்டது வந்துருச்சு. மெட்ஃபார்மின், கிளிப்பிசைடு, கிளிப்ளசைடு, கிளைபன் கிளைமைடு, நிறைய இருக்கு. ஸோ இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் இன்சுலின் ப்ரிகர்சர் இல்லை இன்சுலின் மிமிக். அதே மாதிரி இன்சுலின் என்ன வேலை செய்யுமோ இல்லை இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்ணுற வேலையை செய்யும். ஆனால் இந்த இன்சுலின் என்ன பண்ணும், பை நேச்சுரலாக சர்க்கரை அதிகமாக ஆகும்போது, உடலில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும்போது இந்த இன்சுலின் வந்து அந்த குளுக்கோஸை மட்டுப்படுத்தும். இது நார்மல் பாடி ஃபங்க்ஷன் தான். ஆனால் அதை ஆர்டிஃபிஷியலாக செய்ய வைக்கிற வேலையை தான் மெட்ஃபார்மின் அப்படிங்கிற ஒரு மருந்து செய்யும், இல்லைன்னா கிளைபன் கிளைமைடு அப்படின்ற ஒரு மருந்து செய்யும். அது மாதிரி ஆன்டிடயபெட்டிக்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே. இப்போது கரெக்ட்
கரெக்டான டேர்ம் டயபெட்டிஸில் கரெக்டான டேர்ம் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் டூ. ஒன்று ஹைப்பர் கிளைசீமியா, இன்னொன்று ஹைப்போகிளைசீமியா. ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா என்ன? கிளைசீமியா அப்படின்னா குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது. குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது எதை வச்சு அளவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு உண்டு, இண்டிவிஜுவல் அளவு உண்டு. அந்த மாதிரி தான் இந்த ஜோசியக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, புத்தாம் பொதுவாக ஒரு ஜோசியமும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோசியமும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனிப்பட்ட சர்க்கரை அளவு உண்டு. ஆனால் இது எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு குடையின் கீழே கொண்டு வர்றதுக்காக வேண்டியதான் காமனாக ஒரு 10 பேரை எடுத்து ஆவரேஜை போட்டு 120, 80 to 120, 80 to 120 கொண்டு வர்றதுக்கான ரீசன் தான். அப்போது 80 இப்போ ஆல்ரெடி உள்ளவனுக்கு டயஸ்டோலிக்கோ இல்லை சிஸ்டோலிக்கோ 80, 120 இருக்கணும். 140 போயிடுச்சு, 160 போயிடுச்சு, அவங்களுக்கு கார்டியாக் பிரச்சனை. சுகர் லெவல் 140 தாண்டிடுச்சு, ஸ்லைட்டாக டயபெட்டிக். காமெடியாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா. யாரை பார்த்து? டாக்டர்ஸ் எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்கிறது ஓகே, ஆனால் அவங்ககிட்ட போய் ஏமாறுறீங்கல்ல, உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கு. என்ன காரணம்? நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க, காலையில் இட்லி சாப்பிட்றீங்க. இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஒரு கார்போஹைட்ரேட் இருக்காது. அந்த கார்போஹைட்ரேட் ஃபைனலாக குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகும். இந்த குளுக்கோஸ் நம்ம பிளட்டில் அவைலபிள் குளுக்கோஸாக இருக்கும். அது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்காங்கிறது பொறுத்து ஹைப்பர் கிளைசீமியாவா இல்லை ஹைப்போகிளைசீமியாவா அப்படின்னா அது எதுவாக வேணா இருக்கட்டும். ஆனால் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸு இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை டிக்ரீஸ் ஆகிறதோ உங்கள் கையில் தான் இருக்குது. சாப்பிட்டதுக்கு வேலை பார்த்துட்டிங்கன்னா சரியாயிடும், இல்லைன்னா சாப்பிட போகிறீங்க. பற்றாக்குறை இருக்குது, எனர்ஜி பற்றாக்குறை இருக்குன்னா சாப்பிட போகிறீங்க, அவ்வளோதானே. சாப்பிட வேண்டியதானே. சாப்பிட்றதுக்கும் டாக்டர் இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா, ஃபார்மசிஸ்ட் இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா. நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிடவே இல்லையா? அவங்களுக்கு இங்கே சக்கரையாக பிறந்தது இல்லையே, அவ்வளவு இல்லையே. அப்போது சோம்பேறிகளுக்கான வியாதியை சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க பார்க்காதீங்க, அதை பார்த்து பயப்படாது. நான் மட்டும்தான் சொல்லுவேன், பயப்படாமல் இருங்க தான் நான் சொல்லுவேன். சக்கரை வியாதிக்கான மருந்துகளை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன், டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம்னு ஒரு குரூப் கிளம்பிருக்கு. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த டயபெட்டிஸை வச்சு ஏகப்பட்ட கொள்ளை நடக்குது. மருந்து கம்பெனியிலிருந்து, மருத்துவமனைகளில் இருந்து, மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இருந்து, இன்க்ளூடிங் கவர்மெண்ட்ஸ் ஆன்டி டயபெட்டிக் மெடிசன் பர்ச்சேஸே பண்ண தேவையில்லை. அதர் தேன் இன்சுலினை தான் நீங்கள் கொடுங்க. இன்சுலின் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஃபைனல் ரிசல்ட் அதுதானே. இன்சுலின் போட்டால் அந்த பேஷண்ட் சக்கரை வியாதியிலேருந்து குணமாக போகிறார், அவ்வளோதானே. அதுக்கு டைரெக்டாக நீங்கள் இன்சுலினே பண்ணிடலாமே. அதுக்கு எதுக்கு முதல்ல மெட்ஃபார்மின், கிளைமேடு இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக ஒட்டு மொத்தமாக ஐலட் ஆஃப் லாங்கருக்கான அழிச்சுக்கிட்டு அப்புறமா இன்சுலின் நீங்கள் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பேங்க்ரியாஸை மட்டும் கெடுக்க போகிறதில்ல இல்லையா, ஒட்டுமொத்த ஹார்மோனல் சிஸ்டத்தையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, ஒட்டுமொத்த ஆர்கன்ஸையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. கிட்னி ஃபெயிலியர், நெஃப்ரோடாக்சிக்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த நெஃப்ரோடாக்சிசிட்டி அதிகமாக இருக்கிறது இந்த டயபெட்டிக் மெடிசனில் தான். ஸோ யாரெல்லாம் டயபெட்டிக் மெடிசன் நீங்கள் சாப்பிட்றீங்களோ ரொம்ப சீக்கிரம் உங்கள் கிட்னி போயிடும். நான் பயமுறுத்துறதாகவே இருக்கட்டும். ஆல்ரெடி நீங்கள் பயந்து தான் சாக போகிறீங்க. நான் பயமுறுத்துறதுல நீங்கள் செத்தாக்க எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் டயபெட்டிக் மெடிசனை க்ரானிக்காக எடுக்கிறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக நெஃப்ரோடாக்சிசிட்டிக்கு ஆளாக போகிறீங்க. நெஃப்ரோடாக்சிசிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் டயாலிசிஸ் போய் ஆகணும் வாங்க. ஒன்ஸ் நீங்கள் டயாலிசிஸ் போயிருந்தீங்கன்னா யூ ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ். இது எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் ரொம்ப நாளாக இருந்திருக்காங்க லைவாக? இல்லை. ஸோ அதோட சக்ஸஸ் ரேட்டும் கம்மி தான். பொருளாதார சிக்கலும் இருக்குதுல்ல. ஏன்னா ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணணும்னா இவ்வளோ செலவாகும், அவ்வளோ செலவாகும்னு இருக்குது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் வேரியேஷன் இருக்குது, சார்ஜஸ்.
அதனால் சர்க்கரை வியாதியை மட்டும் நீங்கள் மறந்துடுங்க, உதாசீனப்படுத்திடுங்க. உங்களுக்கு ஒருத்தர் சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொன்னால் தயவு செய்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு முரட்டுத்தனமாகவே நம்புங்க, முரட்டுத்தனமாக இருங்க. பயந்தீங்க, அடுத்த குறி நீங்களும் ஒரு சர்க்கரை வியாதிக்காரர். நன்றி.